வைரல் இன்ஃபெக்ஷன். இந்த வைரஸ் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நமக்கு பொதுவாக நம்ம உடம்புகளில் வரும் சில நாள் ஒவ்வொரு வைரஸ் வந்து ஒவ்வொரு உறுப்பை வந்து பாதிக்க உண்டாகும். அந்த மூளையில் தொற்று ஏற்பட்டு அந்த வீக்கம், சிதைவு, டேமேஜ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க படுத்துருவாங்க. கை கால்கள் வந்து செயலிழந்துருவாங்க. இதுக்கு என்ன மாதிரியான சித்த மருத்துவம் கொடுக்கலாம் அப்படின்றத இது பண்ணும்போது, மூளையில் அவங்களுக்கு வீக்கம் இருந்தது. அந்த வீக்கத்தினால அதான் வந்து அவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது. பத்தாவதுக்கு கொழுப்புகள் வந்து இரத்த குழாயில் படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இந்த இந்த பூண்டு ரசாயனம் அப்படின்ற அந்த மருந்தை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இதில் நிறைய முக்கியமான மருந்துகள் இருக்குது. ஒரு நோய் இருக்குது, இது என்ன நோயின்றதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இந்த மாடர்ன் டயக்னோசிஸ் வந்து அவங்க என்ன நோயின்றதை தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ கண்டுபிடிக்கும்போது ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, நான் வந்து ஒரு நோயாளிகளை பார்க்கும்போது அவங்க நிறைய வித்தியாசமான பிரச்சனைகளுக்கு வந்து நாங்கள் சித்த மருத்துவத்தில் எப்படி அது மருத்துவம் பார்த்தோம் அப்படின்றத தொடர்ந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன். ஏன் அப்படின்னா, அந்த பிரச்சனை உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கோ அது இருக்கலாம். அது ஒரு வேளை உங்களுக்கு உதவலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த மாதிரியான தகவல்களை நம்ம வந்து சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் இந்த மாதிரியான மருத்துவ முறைகள் இருக்கா அப்படின்றது பொதுமக்களோட விழிப்புணர்வுக்காகவும் நம்ம இதை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன கேஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்செஃபலைட்டிஸ்னால் பாதிக்கப்பட்ட, அதாவது வந்து மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு, அதாவது வந்து வைரல் இன்ஃபெக்ஷனால் ஒருத்தருக்கு மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து உடம்பு நரம்பு தளர்ந்து அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, செயல்பாடு இல்லாமல் கொஞ்சம் பெட்ரிடன் மாதிரி வந்து ஆகிட்டாங்க. இந்த கேஸை நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நானே ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன். ஃபஸ்ட்டு இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றது தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது வந்து நமக்கு மீசல்ஸ் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தட்டமை மாதிரி உள்ள வைரல் இன்ஃபெக்ஷன். இந்த வைரஸ் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நமக்கு பொதுவாக நம்ம உடம்புகளில் வரும் சில நாள் ஒவ்வொரு வைரஸ் வந்து ஒவ்வொரு உறுப்பை வந்து பாதிக்க உண்டாக்கும். சிலது வந்து நெஞ்சில், கொரோனா வைரஸ்லாம் நமக்கு தெரியும், லங்ஸில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இது ஹெப்படைட்டிஸ் பி மாதிரி உள்ளது, லிவரில் வந்து பாதிப்பு எடுத்தது, ஹெச்ஐவி ரத்தத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு வைரஸ் வந்து ஒவ்வொரு உறுப்பில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துறது இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரேராக இந்த மீசல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, மூளை செல்களை வந்து தாக்கி அழிக்கிற மாதிரி இருந்தது. இவங்களுக்கு அதுதான் ஆகுது, அதுதான் என்செஃபலைட்டிஸ், மூளை செல்கள் வந்து பாதிப்பு அடையுது. இப்போ இந்த வைரஸ் ஆனது மூளை செல்களில் அது ஒரு குறிப்பிட்ட நாள் தான் உடம்புல இருக்கும், அதுக்கப்புறம் அது உடம்புலேருந்து போயிடும். ஆனால் அந்த டைமில் ஸ்பைனல் கார்டு வழியாக வந்து நமக்கு அந்த பேரியரை கடந்து மூளை செல்களை வந்து போய் வந்து நமக்கு டேமேஜ் பண்ணும். இப்போ மூளை தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும், மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ் அண்டு சென்சரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது. அதை அந்த மூளையில் தொற்று ஏற்பட்டு அந்த வீக்கம், சிதைவு, டேமேஜ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க படுத்துருவாங்க. கை கால்கள் வந்து செயலிழந்துருவாங்க. கை கால்கள் வந்து வீக்கம் வந்துடும். நம்ம ஓரியன்டேஷன் வந்து இருக்காது. அதாவது வந்து நம்ம பேசுகிறத வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியாது, இல்லை வந்து அவங்களால திருப்பி பேச முடியாது. இந்த மாதிரியும் ஒவ்வொருத்தருக்கும் சில அறிகுறிகள் வந்து கூட குறைய இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு மெயினாக வந்து மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதாகும். சில டைமில் வந்து அவங்களுக்கு வந்து வெட்டு மாதிரி வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், ஃபிட்ஸு வரும். இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் வந்து அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் ஆனது மூளையை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கும். மீசல்ஸ் பொதுவாக வந்து குழந்தைகளை பாதிக்கிறது, ரொம்ப ரேராக வந்து ஏஜ்டு பர்சன்ஸையும் வந்து பாதிக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நான் சொல்ல போகிற பொண்ணுக்கு வந்து 30 வயசு, 33 வயசு கிட்டத்தட்ட இருந்தது. இவங்களுக்கு இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன், பெரிய காய்ச்சல்லாம் இல்லை, கொஞ்சம் தொண்டை கம்மல் இந்த மாதிரி சின்ன சின்ன ரேஷஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆச்சு. உடம்புல ரேஷஸ் ஃபார்ம் ஆகிட்டு அவங்களுக்கு திடீர்னு பார்த்தா வந்து அவங்க தலை சுற்றி கீழே மயக்கம் வந்து விழுந்துட்டாங்க. அவங்களும் வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறாங்க. காய்ச்சலும் ரொம்ப ஹெவி காய்ச்சல்லாம் கிடையாது, ரொம்ப மைல்டான காய்ச்சல் தான் இருந்தது. அவங்களும் போகிறாங்க, கொஞ்சம் அன்கான்சியஸ் மாதிரியே இருக்காங்க, மயக்கத்திலே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. தொடர்ந்து வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், பாண்டிச்சேரி, சென்னை, இந்த மாதிரி பல ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க போய் பார்க்குறாங்க. ஏன்னா என்ன பிரச்சனைனே தெரியல முதல் டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில், கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க வந்து
ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்றத சொல்லுவோம். ஏன்னா நமக்கு சில நேரம் அந்த மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இருக்கும் இல்லைங்களா, அந்த முதுகு தண்டுவடத்தில் வந்து அந்த நீரில் வந்து அந்த இன்ஃபெக்ஷனோட இது பாதிப்பு வந்து நமக்கு தெரியும். அதனால் வந்து அவங்க அந்த ஸ்பெரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து அந்த எடுத்து அதை வந்து டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆமாம் வைரல் இன்ஃபெக்ஷன்னால தான் இவங்களுக்கு இந்த நிலமை வந்திருக்கு அப்படின்றத இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள இது டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிட்ஸ் வரது எல்லாமே கண்ட்ரோல்டு ஆகிருக்கு. நிறைய தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் எந்த ஓரியன்டேஷனும் இல்லை. நம்ம பேசுகிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் வந்து திருப்பி பேச முடியல, சைகை இல்லை, சுத்தமாக ரொம்ப கை கால்கள் வந்து எதுவும் அசைவு இல்லாமல் இருக்காங்க. ஒரு 3-4 மாதம் இதே மாதிரி அங்கங்கே எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒருத்தர் தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு பேஷண்ட்டு, பழைய பேஷண்ட்டு இங்கே தங்கியிருந்து பார்த்தவங்க இதே மாதிரி கொஞ்சம் நடக்க முடியாத, நரம்பு பாதிப்பட்டு நடக்க முடியாத படுத்த படுக்கையாக இருந்தது, கொஞ்சம் நடக்க வச்சு அனுப்பிச்சிருந்தோம். அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க இந்த பார்த்துட்டு இங்கே போய் பாருங்கள் அப்படின்றத சொன்னாங்க. என்கிட்ட வரும்போது எனக்கே வந்து கொஞ்சம் தயக்கம் இருந்தது இந்த பேஷண்ட்டை வந்து எடுக்கிறது. ஏன் அப்படின்னாக்க கம்ப்ளீட்டாக மூளை வந்து பாதிச்சிருக்கு, மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப இது பாதிப்படைந்திருக்கு, ஓரியன்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது பேசுகிறத நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் திருப்பி பேச முடியல, இது பண்ணாங்க. உண்மையை சொல்லணுன்னாக்க வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க கார்லேருந்து வந்து தூக்கிட்டு தான் வந்தாங்க. சுத்தமாக வந்து எந்த செயல்பாடும் இல்லை, படுத்த படுக்கையாக இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கே கொஞ்சம் ரொம்ப தயங்கி தான் வந்து நான் சொன்னேன், இல்லைம்மா இது எப்படின்றது எனக்கு தெரியல, என்னால் வந்து உறுதி கொடுக்க முடியாது அப்படின்றது தெளிவாக சொன்னேன். ஆனால் இருந்தாலும் இல்லை சார், எங்களுக்கு வேறு எங்கே இது ஆப்ஷன் இல்லை, நீங்கள் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க அப்படின்றத அவங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் பேஷண்ட்டை அசஸ் பண்ணேன். அப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு பலம் இல்லாமல் கொஞ்சம் கை கால்கள்லாம் வீக்கம் இருந்தது. பத்தாத்துக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வலி கொஞ்சம் இருந்தது. மூளைகள் செல்களில் வந்து கொஞ்சம் வீக்கம் இருந்தது. அந்த வீக்கம் வந்து என்ன தான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கம்மியாகலை இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது. ஸோ அந்த வீக்கம் அவங்களுக்கு இருந்தது. நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு இதுக்கு என்ன மாதிரியான சித்த மருத்துவம் கொடுக்கலாம் அப்படின்றத இது பண்ணும்போது, மூளையில் அவங்களுக்கு வீக்கம் இருந்தது. அந்த வீக்கத்தினால அதான் வந்து அவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது. பத்தாவதுக்கு நரம்பு செல்கள் வந்து சிதைவடைஞ்சிருக்கிறதுக்கான இது பாதிப்பு இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு ஃபிட்ஸும் வந்தது, கை கால்கள் வந்து நடக்க முடியாமல் இருக்குது. அதனால் மூளை செல்களில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன், இதுக்கு முன்னாடி நிறைய ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய 3-4 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போவும் அவங்களுக்கு அந்த ஓரியன்டேஷனோ அந்த இதுவும் வரலை. அப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த சித்த மருத்துவத்தில் அந்த இன்ஃப்ளமேஷனை மூளைகள் நமக்கு தெரியும். அதாவது வந்து பூண்டு வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன், பூண்டில் அந்த அலிசின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்ட் வந்து சல்ஃபர் பேஸ்டு காம்பவுண்டு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரத்தத்தை வந்து நீர்மமாக வைக்கிறத வந்து உதவி பண்ணும். ரெண்டாவது மூளையில் இருக்கிற வீக்கத்தை வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி வந்து கொடிவேலியும் அந்த மூளையில் இருக்கிற இரத்த குழாய் அடைப்புகளை வந்து கொஞ்சம் சரி பண்ணுறது நல்லது. நரம்புகளுக்கு வந்து வலுப்படுத்தி கொடுக்கும். ஸோ இது சார்ந்த மருந்துகள் வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம கொடுத்தோம். அப்போது பூண்டும் இதில் வந்து பூண்டு ரசாயனம் அப்படின்றத வந்து நம்ம ஒரு மருந்தை வந்து ரெகுலராக வந்து பயன்படுத்துவோம். இந்த மாதிரி மூளைகளில் வந்து வீக்கம் இருக்கிறவங்களுக்கு, பக்கவாதம் சார்ந்த நோய்களுக்கு இல்லை உடம்புல எங்கேயாவது இரத்த குழாய் அடைப்புகள் இருந்துச்சுனாலோ, இல்லை கொழுப்புகள் வந்து இரத்த குழாயில் படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இந்த பூண்டு ரசாயனம் அப்படின்ற அந்த மருந்தை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இதில் நிறைய முக்கியமான மருந்துகள் இருக்குது. பூண்டு இருக்குது, மலைப்பூண்டு, ரெண்டாவது வந்து கொடிவேலி இருக்குது, இது சிறுகன் பீலை வந்து இருக்குது. இந்த மாதிரியான நிறைய மருந்துகள் வந்துருக்கு. இதை கொஞ்சம் லேகிய பதத்தில் வந்து நம்ம கொடுப்போம். அதை கருப்பட்டி போட்டு கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி நம்ம கொடுப்போம். இது வந்து நான் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த மூளையில் ஏற்பட்ட வீக்கங்கள், அக்யூட்டில்
கொஞ்சம் நாள்பட்ட ட்ரீட்மெண்ட்டு பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. அதை நான் நிறையா பேருக்கு நான் பார்த்துருக்கேன். அப்போ நம்ம இந்த மருந்து நம்ம கொடுத்தோம். அப்போ கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளாரே வந்து நல்ல மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிது. ரெண்டாவது என்ன மாதிரியான மருந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா நிலவேம்பு கஷாயம். ஏன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் தான் மெயின். அதனால் அந்த வைரலோட இதை கம்மி பண்ணி இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு நிலவேம்பு கஷாயம் வந்து நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்தது உடம்புல வீக்கம் இருக்குது. ஸோ அதனால் அந்த வீக்கத்தையும் வந்து நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்றதுனால நீர் பெருக்கை செய்கை உடைய மூலிகைகள் வந்து நான் கொடுத்தேன். அது என்ன கொடுத்தேன் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, மூக்கிரட்டை குடிநீர். இந்த மூக்கிரட்டை கஷாயத்தை தான் வந்து நம்ம கொடுத்தோம். அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா உடலில் இருக்கிற வீக்கம் கம்மியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த நீர் கோத்து மசில்ஸ் ஸ்பேசமாகி அவங்களுக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் தூக்க முடியாமல் கை கால்கள் வந்து ஃப்ரீயாக வந்து அவங்களால இது பண்ண முடியாதுங்க. கூடவே எக்ஸ்டர்னல் தெரப்பி நம்ம கொடுத்தோம். எக்ஸ்டர்னல் ஏன் தெரப்பி கொடுத்தோம் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த மசில் வந்து சுற்றி கொஞ்சம் நல்லா இறுகி கல் மாதிரி இருந்தது. நல்லா டைட்டாக அவங்களால வந்து இப்போ மூமெண்ட் வந்து கொஞ்சம் கொடுக்க முடியல. ஸோ அதனால் கொஞ்சமாக என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக கொஞ்சம் வர்மா மசாஜ் மாதிரி கொடுத்து அந்த மசில்ஸை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம். அப்போ ரிலாக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கை கால்கள் வந்து கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த ஓரியன்டேஷன் வந்து வந்தது. அப்புறம் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத வந்து கவனிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வார்த்தையில் மட்டும் பதில் சொன்னாங்க, ஆனால் ஃபுல்லாக பேசலை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. நான் வரும்போது அவங்க இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது தூக்கிட்டு வந்தாங்க கார்லேருந்து. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஓரளவு நடக்க ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு படிப்படியான கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்ட்டு பார்த்தாங்க. அப்போ பேஷண்ட்டோட அட்டெண்டர்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த கேஸை பார்க்கும்போது எங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னாக்க, ஒரு நோய் இருக்குது, இது என்ன நோயின்றதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இந்த மாடர்ன் டயக்னோசிஸ் வந்து அவங்க என்ன நோயின்றதை தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ கண்டுபிடிக்கும்போது அதுக்கு சித்த மருத்துவம், ஹெர்பல் பேசிஸில் வந்து ஒரு சித்த மருத்துவம். ஏன்னா அவங்க மாதக்கணக்கில் அளவு முடிஞ்சு அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க வேறு எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இடம் இல்லாமல் சரி சித்த மருத்துவத்தை பார்க்கலாம் அப்படின்றத வந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஹோப் கொடுத்து கொஞ்சம் இது கொஞ்சம் ரிஸ்க்கான கேஸ் தான். அப்படி பார்க்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் நம்ம சொல்லுவோம், நோயை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மருத்துவம், அதாவது வந்து ஆங்கில மருத்துவமோ சித்த மருத்துவமோ இல்லை எந்த மருத்துவமோ என்ன நோயின்றதை தெளிவாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏற்ற மருந்துகளை கொடுக்கும்போது இந்த மாதிரி அற்புதங்கள் வந்து சித்த மருத்துவத்திலே நிகழும் அப்படின்றது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நன்றி. இதே மாதிரி நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோடு உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.